மீனவர்களை காப்பாற்ற அதிரடி நடவடிக்கைகளே உதவும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கை விடுத்திருக்காரு. பல்வேறு நடவடிக்கைகள் அடுத்தடுத்து இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு வர சூழல்ல நம்ம இதை பற்றி விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். 5 மீனவர்களை காப்பாற்ற அதிரடி நடவடிக்கைகள் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. ஐயநாதன், அதிரடி நடவடிக்கைகள் அவர் சொல்றதுக்கு பின்பு என்ன அர்த்தம் இருக்கு? இப்ப இந்த ப்ராசஸ் இப்போ அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு எதிராக அவங்க வந்துட்டு மேல்முறையீடுன்னு செய்ய போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மேல்முறையீடுன்னு ஒரு வருஷமோ 6 மாசத்துலயோ தீர்ப்பாகி மரண தண்டனை மறுபடியும் உறுதி செய்யப்பட்டதுன்னா என்ன பண்றது? அப்ப ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும், பிரச்சனை ரொம்ப பூதாகரமாயிடும். ஆனா உண்மையில இந்த வழக்கு தொடர்பாக அயலுறவு செயலகத்தினுடைய பேச்சாளர் ஃபக்ருதீன் சொன்ன ஒரு விடயம் ரொம்ப முக்கியமானது. 2 விஷயத்தை சொன்னார். ஒன்னு, வித் டியூ டிலிஜென்ஸ் we have come to a clear conclusion that our fishermen are innocent. நாங்க ஆழமாக இதை ஆராய்ந்து பார்த்ததில் நமது மீனவர்கள் அப்படிப்பட்ட எந்த செயலிலும், அதாவது இவங்க சொல்றாங்களே போதைப் பொருள் கடத்தினதுன்னு, அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 5 பேருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கிறாங்க. இன்னும் 9 பேர் இதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணைக்கு உட்பட்டு அங்கே சிறைகளில் இருக்கிறார்கள். ஆக 14 மீனவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னை நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கை அரசிட்ட சொல்லி கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லணும். இது கூட நீங்க கேட்கலாம், இது வந்துட்டு அந்த ஜுடிஷியரியை வளைக்கிற மாதிரி ஆகாது. அதான் கேகலியர் நம்புக்வேல சொல்லியிருக்கிறாரு, நீங்க இந்தியாவுக்காக நாங்க வளைக்க முடியாது அப்படின்ட்டு. இல்ல உங்களுக்காக இந்தியா வளைஞ்சு கொடுத்தது இல்ல. உள்ளபடியா என்ன அப்படிங்கிற இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு தெளிவானது. இவர்கள் எந்த விதமான குற்றம் செய்யாதவர்கள் என்கின்ற ஒரு நிலையில் வழக்கை நீ திரும்ப பெறு என்பதுதான். ஏன்னா ஜுடிஷியரி இன் ஸ்ரீலங்கா இஸ் ஆல்ரெடி சப்வர்டட் டு தி ஸ்டேட். நீங்க பார்க்கணும், அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சாந்தி அவர்கள் இவங்க ராஜபக்ச அரசுக்கு தோதாக வளைந்து கொடுக்கவில்லை என்பதற்காக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அவரை இம்பீச்மெண்ட் செய்து வெளியேற்றினார்கள். அன்றைக்கே உலக நாடுகள் அனைத்தும் கண்டித்தன, இந்தியாவை தவிர. இலங்கையில் எது தவறாக நடந்தாலும் அதை கண்டிக்காத நாட்டு முதன்மையான நாடு இந்தியாவாக இருக்கும், இந்திய அரசாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்க ஒரு மிரட்டலுக்கு உட்பட்டதாக தான் ஜுடிஷியரி இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய அது ஜுடிஷியரி அனுபவிக்கக்கூடிய சுதந்திரம் அங்க இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பது மிகச் சரியானது. வழக்கை திரும்ப பெற்று விடுவி என்பதுதான் சரியான விடயமா இருக்கும். ஆனா இதுல இன்னும் ஒன்றத்தையும் சொல்லிடுறேன், அது ரொம்ப முக்கியமானது. 2 நாட்களுக்கு முன் மீண்டும் ஃபக்ருதீன் சொல்லும் பொழுது ஒன்று சொன்னாரு, இதுல வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட், அதாவது பிரசிடென்ட் எக்ஸிகியூட்டிவ் பவர் எப்போ வரும் அப்படின்னா, இந்த வழக்கினுடைய இறுதியான லாஜிக்கல் எண்ட் அது முடிஞ்சிட்டவன தான் வரும்ன்றாரு. அதாவது ஒரு கருணையை பத்தி சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு கருணையின் அடிப்படையில் நமது மீனவர்கள் விடுவிக்கப்பட்டால், விடுதலை பெறப்பட்டால், அது அவர்கள் குற்றம் செய்தார்கள் என்பது உறுதியாகிவிடும் என்கிறதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்ப பாரதிய ஜனதா தரப்புல நேற்றைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு அறிக்கை விடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில ராஜபக்சேனுடைய உயர்மட்ட சட்ட ஆலோசகர்கள் ஒருவரான அனில் சில்வாவை இந்த வழக்கின் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறோம். அவர் வாதாடுவார், அவர் தலை சிறந்த வழக்கறிஞர், மீனவர்களை மீட்டு வருவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்றொரு தரப்புல திரு ஐயநாதன் சொன்ன அதே கான்டெக்ட்ல எடுத்தோம்னா, குற்றமற்ற ஒரு மீனவர்களை குற்றமற்றவர்கள் அழுத்தம் கொடுத்து விடுவிப்பதற்கு பதிலாக வழக்காடி அந்த ப்ராசஸ்ல ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உங்களுடைய பதில் என்ன? அது இல்லைங்க, இப்போ மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார் பிரசிடென்ஷியல் பார்டன். அப்படி இல்லை, எனக்கு தெரிந்து அந்த நாட்டு இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த கிரிமினல் ஜூரிஸ்பிரூடன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் தூக்கு தண்டனை விதித்தால் அப்பீல் போறாங்க, அப்பீல்லையும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, கடைசியில் சுப்ரீம் கோர்ட்லையும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட, ஜனாதிபதி கிட்ட கருணை மனு. ஆனால் இலங்கை சட்டப்படி அந்த நாட்டுடைய எந்த நீதிமன்றமும் தூக்கு தண்டனை விதித்தாலும் இட் ஹாஸ் டு பி கன்ஃபர்ம்டு பை பிரசிடென்ட். ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் கொடுத்தால் மாத்திரமே அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியும். 1976 வரைக்கும் அதுக்கு பிறகு இலங்கையில யாரும் தூக்கு தண்டனை நீதிமன்றம் விதித்தாலும் கூட அந்த ஜனாதிபதிகள் அதுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. அது ஹிஸ்டரி, அந்த நாட்டுடைய ஜுடிஷியல் இதுல பார்த்திருக்கிறேன் நான். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மரியாதைக்குரிய திரு அக்பருதீன் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சரியாகவே சொல்லியிருக்கிறார். இந்தியா இதை எடுத்துக்கொள்ளும், எம்பசி லெவல்ல ஆல்ரெடி ஸ்டார்டட், பேசியாச்சு. நவம்பர் 14க்குள்ள அப்பீல் பண்ணணும். அப்பீலுக்கு வந்து இந்தியா எம்பசியும் கூட அங்கே இதற்கான வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது இந்த இந்தியா இலங்கை உறவுகளில் இந்த மாதிரி வந்து கைதிகள் அல்லது சென்டென்ஸ் கன்விக்ட் எல்லாம் பரிமாறிக்கொள்கின்ற ஒரு ட்ரீட்டி இருக்கு ஏற்கனவே. 2010 டிரான்ஸ்பர் ஆஃப் சென்டென்ஸ்டு பிரிசனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி ஒப்பந்தம் இந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிறது. அதுபடி பாத்தீங்கன்னா 2013
இலங்கை நமக்கு 29 பேரை கன்விக்டட் பர்சனஸ் இந்தியாட்ட கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்தியாவுல ஒரு இதே மாதிரி ட்ரக் டிராபிகிங்ல ஒருத்தர் வந்து இங்க 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்தார். இந்த ட்ரீட்டியை காரணமா வச்சு அவரு நாமும் அனுப்பியிருக்கோம். ஆல்ரெடி இது போன்ற பல வழக்குகள் 2 நாடுகளுடைய இந்த மாதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளி என்று அந்தந்த நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் சொன்னார், திரு ஐயநாதன் சொன்னாரு, அந்த நீதிமன்றமே அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீதித்துறை அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல இருக்கு, அதனால நீதி கிடைக்குமா என்பது தெரியலன்னார். நேற்றைக்கு இந்த 5 பேர் மீனவர்கள்ல ஒருத்தர் எமர்சன் அவர் பேர், அவர் தூக்கு தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய மனைவி லாவண்யான் அந்த அம்மா நேற்றுக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் சொல்றாங்க, இலங்கையில இதே போலயே கூட ஒரு 4 மீனவர்கள் இந்த மாதிரி பிரவுன் சுகர் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு 2008 வழக்கு தாக்கல் பண்ணாங்க. அந்த வழக்குல மன்னார் நீதிமன்றம் அந்த நேவல் ஆபீசர்ஸை கண்டிச்சிருக்குது. இவர்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்ல, விடுதலை செய்ய வேண்டும் என்று மன்னார் நீதிமன்றம் ஏற்கனவே 2008 வழக்குல அது செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா திரு ஐயநாதன் அவர்கள் சொல்லும் பொழுது நீதித்துறை அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ஜுடிஷியல் ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லும் பொழுது நேற்றைக்கு இந்த மனுவில் இந்த அம்மா சொல்லிருக்கிறாங்க நீதிமன்றம் மன்னார் நீதிமன்றம் விடுவித்திருக்கிறதுன்னு. சோ நீதிமன்றம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீதித்துறையில அந்த அளவுக்கு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது, இந்த ட்ரீட்டி இருக்கு, இந்த விஷயம் சாதாரணமாக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னு சொன்னா 29 பேர் வந்திருக்காங்க இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு 2013 கொடுத்திருக்காங்க. அதனால இது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இங்க எழக்கூடிய ஒரு கேள்வி, நீங்க சொல்ல அந்த 29 பேர் பட்டியலில் யாருக்கும் தூக்கு தண்டனை கிடையாது, அதுல அதிகபட்சமாக இல்ல ட்ரீட்டி அப்படி கிடையாது. நீங்க 2010 ட்ரீட்டி அது கிடையாது, எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் இதுதான். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாம் கன்விக்டட் பிரிசனர்ஸும் இருக்காங்க, அவங்களையும் தான் அவங்க கொடுத்திருக்கிறோம், நாமளும் அப்படிதான் கொடுத்திருக்கிறோம். அதாவது கன்விக்டட் பிரிசனர்ஸ்ல இந்தியாவுடைய நிலைப்பாடு அவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு அந்த 29 பேர்ல எடுக்கவில்லை, தண்டிக்கப்பட்டவர்களை பரிமாறிக்கொள்ற ஒப்பந்தம். ஆனால் இதுல இந்திய அரசு நிலைப்பாடு அவர்கள் குற்றமற்றவர்கள், அவங்க இன்னசென்ட் அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுடைய சட்ட போராட்டம் என்பது இன்னசென்டான இருக்கவர்களை விடுவிப்பதா இருக்குமா, இல்ல தண்டனை பெற்றவர்களை பரிமாறிக்கொள்வதா இருக்கும்? அதாவது குற்றமற்றவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யதார்த்தமான உண்மை என்று சொன்னால் அந்த நீதிமன்றம், இலங்கை நீதிமன்றம் இவர் குற்றவாளி என்று, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என்று அங்க சொல்லி இருக்குது. இதற்கு இப்ப நம்ம எம்பசி லெவல் நெகோசியேஷன்ஸுக்கு டாப் லெவல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்குது மத்திய அரசாங்கம். அந்த இலங்கையினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்கதான் நான் தகவல் பார்த்தேன், இப்ப செய்தி பார்த்தேன். அது மாத்திரமல்ல, நரேந்திர மோடி அவர்கள் இந்த காத்மண்டுல நடக்க போற சார்க் அதுல வந்து பேசும்பொழுது ராஜபக்ஷ அவர்கிட்ட பேச போறாங்கிற தகவலும் இருக்கிறது. இது ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்ல என்ன நடந்ததுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்ல தண்டிக்கப்பட்டவர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இது புதிய நடைமுறையில் அது அளவுலயே ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம உங்க பதில் ஒரு இடைவேளை கேட்கிறேன். சரி.